ஐயா நேற்றைய பாட்டிலே கூட அம்மைமார்களோடு தெருவீதி பலம் வருகின்ற போது சொல்லுவார், சமுசாரியாகணுமே பெண்ணே, தலையில் சோறு சுமக்கணுமே, போதாரி ஆகணுமே பெண்ணே, உங்களை நான் அடிக்கணுமே. இதை ஐயா சொல்றார். அவர்களுக்குள்ள அந்த சண்டையிலே ஐயா என்ன பண்றாரு, அந்த பெண்களை பேசணும் அடிக்கணும் அப்படிங்கிறார். உடனே நம்மைமார்கள் சொல்றார்கள், இப்ப அடி சொன்ன சும்மா இருப்பாங்களா? உலகத்துல ஒரு சண்டை போட்ட கணவன் அடித்தா கோபிச்சுட்டு போற மாதிரி அவங்களும் சொல்றாங்க, அயலூரே போகணுமே சுவாமி, அழைக்க நீரும் வரவேணுமே, கயல் விழிமார் ஒருவர் கொல்ல சுவாமி, கத்துதல்கள் கொள்ளணுமே. ஐயாவே, நாங்கள் எங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் என 7 அம்மைமார்கள் அவர்களுக்குடைய கத்துதல்கள் தோணணும். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் என்ன செய்யணும்? கோபிச்சுட்டு போகணும் அப்படின்னு ஐயா சொல்றார், நானும் வந்து நீ ரத்தனுமே பெண்ணே, நல்ல மொழி சொல்லணுமே, தேனும் பாலும் போல நாமல் பெண்ணே, தேசம் அதில் வாழணுமே. அப்படி நீங்கள் கோவித்துட்டு போனாலும் பெண்களே, நான் வந்து உங்களை நிரப்பாக்கணும், உங்களை என்ன செய்யணும்? சமாதானப்படுத்தும். அதான் இங்க பண்றாரு. என்ன பண்றாரு? அந்த மாதர்கள் சண்டை பிடிக்கின்றார்கள். அவங்க சொல்றாங்க, கண்டமடவாரோடு கனிவாக போறி, அவள் வீட்டில் போறி, அவளோடு அதிகமாக பேசுகிறேன், உபகாரம் செய்கிறேன், உள்ளாகத்தான் இருந்து எங்களுக்கெல்லாம் இது தெரியாது நினைக்கிறீரா? எங்களுக்கும் தெரியும் சுவாமி, நாங்க போறோம் எங்களுடைய அம்மா வீட்டுக்கு அப்படின்னு அந்த மாதர்கள் கோவிச்சுட்டு தங்களுடைய அன்னையர்கள் வீட்டுக்கு இல்லத்துக்கு செல்லுகிறார்கள். உடனே ஐயா என்ன செய்யறாரு சொல்ல, நானும் வந்து நிறுத்தினது போல வீட்டில் அவர் போவார் வீரவார் அறிந்து, குட்டி வர போவார் குளிர்ந்த மொழி உரைத்து. அவங்களை என்ன பண்றாரு? சமாதானப்படுத்துறார். பெண்களே, உனக்கு என்ன குறை? உனக்கு என்ன குறை வச்சு? உனக்கு பொருள்தானே வேணும், பொன்தானே வேணும், அள்ளி தருவேன் அனந்தவராகன் பணமும், வெள்ளியும் பொண்ணும் மேன்மையான சீரைகளும் உந்தனுக்கு போற உடமையை நான் உனக்கு தரேன், இவ்வளவுதானே, வாங்க அப்படி. அப்ப அந்த பெண்கள் சொல்ற, அந்த பெண்ணார்களுக்கு அதுக்கது போல எம்பெருமான் கொடுத்து எழுந்துரு அப்படின்னு ஐயா கூடுறாரு. ஒண்ணு அவங்களும் என்ன செய்யறாங்க? ஐயாவுடைய கையை பிடித்து தட்டுறது போல அந்த மாதர்கள் எதிர்த்து பேசும். மறுபடியும் ஐயா சமாதானம் செய்து அவங்க சொல்றாங்க, ஏங்கானும் உம்முடைய இந்திரஜாலம் எல்லாம் கோவே வெங்கிரி வேந்தே, கொஞ்சம் எங்களுக்கும் தெரியும், மறுட்டாதை சமாதானப்படுத்துறது போல சொல்லி எங்களை என்ன பண்ற எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. இருந்தாலும் எம்பெருமான் அதற்கும் ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை ஐயாவுடைய பதிக்கு அழைத்து வருகிறார். இப்படி எம்பெருமானுடைய சிறப்பான திருவிளையாடல். இதை பார்க்கின்ற போது அவர்கள் அந்த உண்மை என்ன, இது கலியை நிறைவேற்றக்கூடிய காண்டத்தின் ஒரு பெரிய பகுதியாக நிகழ்ந்த ஒரு பெருமையான நிகழ்வு என்பதை தெரியாத அறியாதவர்கள் என்ன சொல்லுவார்கள்? கண்டு இந்த நீசகுலம் சுவாமி கழிப்பு சொல்லி உண்மை மிக பெண்டுகற்கு வீங்கியந்தே சுவாமி பொல்லா பயல் ஏசனுமே. இதை பார்த்திருக்கின்ற போது எங்க அன்றைய காலத்துல மனு அப்படின்னு ஒரேடிய சாமிய மனுஷன், சாதாரண மனுஷன் சொல்லி, ஒருத்தர் சித்தர்னு சொல்றோம், இன்னொருத்தர் மகான் என்று சொல்கிறோம். ஆளாளுக்கு அவரவர்களுக்கு தகுதி என்ன வேண்டுமோ அதற்கேற்ற மாதிரி வைகுண்ட சுவாமியுடைய வளமையை தனக்கு உதாரணமாகவும் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற விதத்திலே சொல்லுகின்றோம் இல்லையா? நாங்க ஐயா என்ன சொல்றார்? ஆண்டாயிரத்தி 8 முன்னே அன்னை எனவே பிறந்து ஒரு குண்டா குடைக்குள்ளரசாழ கொண்டே பெற்று கண்டிருநீ
வருகின்றார் எம்பெருமானாதி நாராயண வைகுண்டம். அப்போது முன்னே வளர்த்த அந்த பெண்ணான தாயானவள் வந்து நிற்கிறாள். என் மகன் எங்கே வருவான் என்று காத்திருக்கிறாள், கடலுக்குள்ளே சென்றானே என்று. அப்போது அந்த தாய்க்கு ஒரு உருக்காட்டி சொல்லுகிறார், 1008 முன்னே என்னை அன்னையாக இருந்து வளர்த்தாய், ஆனால் இப்போது நான் யார் என்று தெரிகிறதா? உன் மகன் என்று எண்ணிவிடாதே, நாட்டுக்குள்ளே